கைஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அதை நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong. Guys, இப்போ வந்து நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா PlayStation 5 வந்து எவ்வளோ ப்ரைஸு அண்ட் நான் எங்கே எடுத்திருக்கேன் அண்ட் டிஸ்க் வெர்ஷனுக்கும் டிஜிட்டல் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். PlayStation எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் guys. மேலே உள்ள கவர் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இந்த PS5 பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுதியில் தான் வாங்கினேன், தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கினேன். அண்ட் இது உங்களுக்கு வந்து 846 GB வேரியன்ட் இது. அதனால் இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்குலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 TBக்கு மேலே தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்டாக் கிடையாது. ஆனால் இப்போ ஸோ ஓப்பன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது கைஸ். இந்த பாக்ஸில் வந்து அந்த அக்சசரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசர் மேனுவல் இருக்கும், HDMI போட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு. செம்ம வெயிட்டாக இருக்குது. இது ஏன் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ உள்ள வெர்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லிம் மாடலில் வரும். ஆனால் இது வந்து ஸ்லிம்மு கிடையாது. இது வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் வந்த மாடல்ஸ் இது எல்லாமே. ஸோ 846 GB வேரியண்ட் இது எல்லாமே. ஸோ சாரி 825 GB வேரியண்ட் இது. அண்ட் இது கொஞ்சம் பார்க்க ஃபேட்டாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வரது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 TB வேரியண்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. அண்ட் வெயிட்டும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் கைஸ் எக்ஸ்ட்ரா நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஜாய்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் மட்டுமே வந்து 7000 வரும். ஸோ எதுக்கும் வந்து இன்னொரு ஜாய்ஸ்டிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் தான் வந்து நம்மளுக்கு கன்சோலோட பாக்ஸோட கொடுப்பாங்க. அண்ட் நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது தான் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ரெட் கலரில் வாங்கின ஜாய்ஸ்டிக்கு. தென் நம்மளுக்கு வந்து பவர் கேபிள்ஸ் ப்ளஸ் வந்து HDMI போட்டு கொடுத்துருப்பாங்க, யூசர் மேனுவல், அவ்வளோதான். அண்ட் இப்போ இந்த PlayStationல என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் இது வந்து இந்த கன்சோலில் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பவர் போட்டு கொடுத்துருக்காங்க, HDMI இருக்குது, லேண்ட் இருக்குது, அண்டு 2 USB கொடுத்துருக்காங்க. தென் மேலே இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இங்கே பாருங்கள், அது என்னன்னு தெரியல எனக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இங்கே மேலே எதுவும் இல்லை, அண்டு கீழே எதுவுமே இல்லை. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு USB இருக்குது, டைப் சி இருக்குது, அண்ட் பவர் ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து CD போட்டு விளாண்டுக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் வாங்கின வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து CD போட்டு விளாட்றதுக்கு டிஸ்க் வெர்ஷன் தான் நான் வாங்கியிருந்தேன், டிஜிட்டல் வெர்ஷன் கிடையாது. ஏன்னா டிஜிட்டல் வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் கேம்ஸ் எதுவுமே நம்ம CD போட்டு விளாட முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அது மாதிரி வாங்கினீங்க, நீங்கள் டிஜிட்டலில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாமே கேம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மட்டும் தான் விளாட முடியும், CD போட்டு விளாட முடியாது. ஸோ இது மாதிரி நீங்கள் டிஸ்க் வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட PS4ல் உள்ள CDயை கூட நீங்கள் PS5க்கு போட்டு விளாண்டுக்கலாம். ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் PS5 கேமு கூட யாராச்சும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து டிஸ்க் வெர்ஷன் வாங்காமல் நீங்கள் டிஜிட்டல் வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கேமும் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க கேஸ். இப்போ நம்ம வந்து இதை டிவியில் கனெக்ட் பண்ணிடலாம். கேஸ் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் இருக்குது, ஸோ அதை கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து HDMI கேபிள் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த PS5 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்டாண்ட் பையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே இப்படி வச்சுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பவர் பட்டனும் CD பட்டனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கீங்க பாருங்கள், ப்ளூ லைட் எப்படி இருக்குது பாருங்கள் கேஸ், சூப்பராக இருக்கீங்க பாருங்கள், ஏலியன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே லைட் இண்டிகேஷன் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பவர் ஆனது, அதே மாதிரி உங்களுக்கு லைட் இங்கே மாறும். பவர் ஆன் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இங்கே லைட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணிடலாம். இந்த டிவி ரிமோட்டு தேர்றதே பெரிய வேலையாக இருக்கும். ஓகே, டிவி ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம், இனிமேல் பிரச்சனை இல்லை. ஆன் ஆகிடுச்சு கேஸ். இப்போ வந்து டிவி ஆன் ஆகிடுச்சு. PlayStation 5 இங்கே கீழே உங்களுக்கு காமிக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே வந்துச்சு பார்த்தீங்களா PlayStation 5. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஆனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜாய்ஸ்டிக்கில் உள்ள ஆப்ஷனே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜிங் போகிற போர்ட் இது. அண்ட் பட்டன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். அண்ட் இது வந்து இண்டிகேஷன் காமிக்குது. இது வந்து நம்ம மைக்ரோஃபோன் சவுண்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயர்லெஸில் உள்ள டிவைஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, வேறு எதுவும் இதில் ஒன்றும் கிடையாது. அண்ட் இப்போ நம்ம இது கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இதை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம இந்த ஒயரை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கன்சோலில் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி பேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணாமே கனெக்ட் ஆகிடும் பாருங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த லைட் இண்டிகேஷன் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இங்கே பாருங்கள். ஸோ லைட் எல்லாமே மாறி மாறி வரும். ப்ரொஃபைலும் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் அதே மாதிரி PS5 PS4 இருந்தாலும் சரி 4 ப்ரொஃபைலுக்கு மேலே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ 4 ஜாய்ஸ்டிக் மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது. நான் இந்த ஒரு கேம் மட்டும் நான் ட்ரையல் பண்ணுறதுக்காக நான் இந்த CD போட்டு பார்த்தேன். செம்மையாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து FIFA இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு PS4க்கும் PS5க்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 4K உங்களுக்கு வந்து 8K வரைக்கும் இது இருக்குது. செம்ம கிளாரிட்டியாக இருக்குது உங்களுக்கு. ப்ளே ஸ்டேஷன் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆனால் டிவியும் உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் அந்தளவுக்கு நல்லா கிடைக்கும். அங்கே செட்டிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமிலராக PS4க்கும் PS5க்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இதான் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி PS4ல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ PS4 ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்கில் PS பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இங்கே பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ ஹோமு, ஸோ ஸ்விட்சு, அதாவது ஸ்விட்ச் எதுக்குன்னா நம்ம வந்து வேறு யூசர் லாகின் மாறணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனு, மியூசிக்கு, ஸோ டவுன்லோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதை நம்ம பார்த்துக்கலாம். சவுண்டு, மைக்ரோஃபோன். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ண இது காமிக்கும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ரொஃபைல். அண்ட் இது வந்து நம்ம பவர் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கைஸ் அண்ட் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து GTA 6 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு PS5 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4க்கு மேபி பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறான்னு தெரியல. இந்த இயர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வந்து இதில் மட்டும் வாங்காதீங்க. நீங்கள் CD-யாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக இருக்குது. இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த CD வாங்கி கூட நீங்கள் லைட் யூஸ் பண்ணி CD யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் வெர்ஷன் தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் போனீங்கன்னா ரேட்டு கம்மி. ஆனால் வந்து நீங்கள் ஒரு கேமும் ரொம்ப ரேட்டு போட்டு வாங்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இதுவே வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து PS5 ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் PS4 தான் இன்னும் ஒரு சில பேர் வந்து விரும்புகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி PS2க்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அதில் இந்த ஸ்மாக் டவுன் விளையாடுறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப் இப்பயுமே இருக்காங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து PS5 பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். கேஸ் அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து PS5 நீங்கள் ஆன்லைன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வெர்ஷன் வந்து 40,000 சம்திங் வருது. ஆனால் நீங்கள் டிஸ்க் வெர்ஷன் போனீங்க அப்படின்னா 50,000 வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1 TB தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 825 GB வேரியன்ட் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ நான் வந்து வெளியில் எடுத்ததுனால எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கன்சோலில் பாருங்கள் 825 GB வேரியன்ட் தான் இது. இதில் பாருங்கள் ஃப்ரீ ஸ்பேஸே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 667.2 GB தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கிற எத்தனை ஜிபியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 200 GB வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம் இதுவே எடுத்துக்கும். ஸோ 825 GBயில் பாருங்கள் வெறும் 667 GB தான் வந்து அவைலபிளாக இருக்குது. கேஸ் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து FIFA இருக்குது 24. ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து மோட்டரோலா 55 inch டிவி தான், இது ஆண்ட்ராய்டு டிவி. இதோட இந்த டிவியை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் ஷோ ஆகும். அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் நான் பார்த்து விளாட்றதுக்கு எனக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்குங்க. பாருங்கள் ரியலாக வந்து விளாட்ற மாதிரியே இருக்குது. ஓகே கேஸ், இதோட நம்ம வந்து vlog முடிச்சுக்கலாம். ஏன்னா இனிமேல் வந்து டைம் இல்லை, கேம் விளாண்டு பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பார்க்கணும். ஃப்ரீ கேம்ஸ் Fortnite பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதே மாதிரி ஃப்ரீ கேம்ஸ் உங்களுக்கு ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்குது. இது PS5ல கிடையாது, PS4லையுமே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah.